உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னையில் நடைபெற்று வரும் 2வது கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த நிகழ்வில் அமைச்சர் உதயநிதியோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் அவர் பட்டன் பிரஸ் பண்ணி இதை தொடக்கி வைக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அது விரிவான தகவல்? ஹலோ, தாய்மானவன், தற்பொழுது இந்த நிகழ்வில் அமைச்சர் உதயநிதியோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், அவர் ரிப்பன் கட் பண்ணி பட்டன் அமுக்கே ஒரு நிகழ்வை தொடக்கி வைக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். என்ன நடக்கிறது அங்க? இந்த தகவலை விரிவாக பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க தமிழக அரசின் சார்பில் 116.1 கிலோமீட்டர் நீளத்துல 124 ரயில் நிலையத்துடன் கூடிய 3 வழித்தடங்கள்ல தற்போது மெட்ரோ ரயில் பணிகள் என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மெட்ரோ ரயில் நிலைய அதிகாரிகளோடு நேரில் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தற்போது ராயப்பேட்டை பகுதியில மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மெட்ரோ ரயில் சுரங்க பணிகளை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பவானி என்று அழைக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் சுரங்கம் தோண்டும் இயந்திரத்துடைய பணிகளையும் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். மாதவரம் சிறுசிரி சிப்காட் இடையே 45.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 48 ரயில் நிலையங்களுடன் அமைக்கப்பட்டு வரும் வழித்தடம் 3ல ராயப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் என்பது அமைய இருக்கிறது. 19 கிலோமீட்டர் உயர்மட்ட பாலமாகவும் 26.4 கிலோமீட்டர் நிலத்தடியிலும் அமைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த வழித்தடத்துல மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளும் கேட்டறிந்து தொடர்ந்து அந்த டனல் போரிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய அந்த துளையிடும் இயந்திரத்தினுடைய பணிகளை துவக்கி வைத்திருக்கிறார். குறிப்பா மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு இடங்கள்ல அலுவல் நேரங்கள்ல கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வரக்கூடிய நிலையில பணிகளை விரைந்து முடிக்கும் வகையிலும் பருவமழை காலகட்டத்திற்கு முன்பாகவே மெட்ரோ ரயில் பணிகளை துரிதப்படுத்துவதற்கு குறித்தும் தற்போது அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லியில் இருந்து லைட் ஹவுஸ் வரை செல்லக்கூடிய 16.2 கிலோமீட்டர் உயரம் மற்றும் 10.7 கிலோமீட்டர் நிலத்தடியில் செல்லக்கூடிய 28 ரயில் நிலையங்களுடன் அமைக்கப்பட்டு வரக்கூடிய 26.9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 4வது வழித்தட பணிகளையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்ய இருக்கிறார். அதன்படி ராயப்பேட்டை பகுதியை தொடர்ந்து ஆலப்பாக்கம், பூந்தமல்லி ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழித்தடம் 4ல மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் மற்றும் பூந்தமல்லி பணிமனை அமைக்கக்கூடிய பணிகள் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில மெட்ரோ ரயில் நிறுவனத்துடைய உயரதிகாரிகள், கட்டுமான பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது ராயப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து ஆர்கே சாலை வரை 910 மீட்டருக்கு பவானி என்று சொல்லக்கூடிய ஆழ்துளை இயந்திரம் துளையிடக்கூடிய பணிகள் என்பது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் என்பது கடந்த ஜூன் 9, 2021 ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த பணிகள் அனைத்தும் முடிக்க திட்டமிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 3வது கட்ட பணிகள் என்பது அந்த நவம்பர் மாதம் 2025 நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.